ஷாக் அடிக்காதுல்ல. இன்னும் லைட் எரியுது. ஓ சூப்பரா லைட் எரியுது, நல்லா இருக்கு. அதெல்லாம் இல்ல. ஆமா இல்ல ஒண்ணா நூல்ல நூல்ல வேண்டாம். நான் ஹேக் பார்த்தேன், இப்படியே கூட நீ வச்சுக்கலாம். ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் தீபிகா. வெல்கம் பேக் டு ஆடி டைரிஸ். இன்னைக்கு வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் நாங்க கிறிஸ்மஸ்க்காக என்னென்ன வாங்கியிருக்கோன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரீ தான். இந்த ட்ரீக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. என்னன்னா, இது வந்து நாங்க செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினோம். இப்போ இந்த மாதிரி ட்ரீயோட ரேட்லாம் பாத்தீங்கன்னா அபோவ் 15 பவுண்ட்ஸுக்கு மேல ஆகும். ஆனா இது வந்து நாங்க ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினோம். எதுலன்னா நாங்க ஃபேஸ்புக்ல வாங்கினோம். இங்கெல்லாம் எப்படின்னா ஃபேஸ்புக்ல வந்து மார்க்கெட் பிளேஸ்னே ஒன்னு இருக்குது. யாராவது யூஸ் பண்ணவங்க இல்ல புதுசா வாங்கினவங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்லயே சும்மா வச்சிருக்காம இந்த மாதிரி சேல் பண்ணிடுவாங்க. அது வந்து நம்ம செகண்ட் ஹேண்ட்ல அந்த மாதிரி சேல் பண்ணிடுவாங்க. அது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ரேட்டு, அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். நம்ம அது வந்து கொஞ்சம் சீப்பாவும் இருக்கும். நம்ம பார்த்து வாங்கணும். ஆனா அதுல எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நம்ம பார்த்து வாங்கிக்கணும். அந்த மாதிரி பார்த்ததுதான் இந்த ட்ரீயும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் டெக்கரேஷன், இந்த பாக்ஸ் டெக்கரேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் டெக்கரேஷன்ஸ். ஓகேவா, இது மூணுமே வந்து நாங்க ஃபேஸ்புக்ல வாங்கினோம். இதெல்லாம் வந்து நாங்க இங்க இருக்கிற லோக்கல் ஸ்டோர் பவுண்ட்லேண்ட்ல வாங்கினது. பவுண்ட்லேண்ட் அண்ட் B&Mல வாங்கினது. ஆக்சுவலா இந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப ஆசை. சின்ன வயசுல இருந்து நம்ம எப்படா இந்த மாதிரிலாம் டெக்கரேஷன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து நிறைய டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையா இருக்கு. இங்க மோஸ்டா எல்லார் வீட்லயும் வந்து வீட்ல டெக்கரேஷன் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வெளியே அப்படியே லைட்ஸ் எல்லாம் போட்டு, அப்புறம் மான்லாம் இருக்கிற மாதிரி, அப்புறம் கிறிஸ்மஸ் சாண்டாலாம் இருக்கிற மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்மளும் இதே மாதிரி பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ஆக்சுவலா நான் நெக்ஸ்ட் இயர்ல தான் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ராஜ் கிட்ட கேட்டேன். நம்ம நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நம்ம பண்ணிடலாம். ஏன்னா இந்த இயருக்கு வந்து நாங்க டிசம்பர் ஸ்டார்ட் வந்துருச்சு. எப்பயுமே இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நவம்பர்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டெக்கரேஷன்ஸ்லாம். ஸோ வந்து டிசம்பர் வந்துருச்சு. இதுக்கு மேலே பண்ணுறது நோ யூஸ் தானே. நம்ம அதுக்கப்புறம் டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே நவம்பர் அந்த டைம்லேயே நம்ம பண்ணி வச்சுட்டோம்னா கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது நான் என்னோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ராஜ் வந்து சும்மா வந்து ஏதோ ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸில் வந்து சும்மா ஸ்வைப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்போ சடனாக பார்க்கறதுக்கு இந்த ட்ரீ வந்து மாட்டுச்சு. பார்த்தோடனே நல்லா இருந்துச்சு. 5 பவுண்டு தான் போட்டிருந்தாங்க. 1 டைம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து ஏதோ வீடு ஷிஃப்ட் பண்ணுறாங்க போல. ஸோ இதை வந்து நான் சேல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நாங்களும் கேட்டதுக்கு டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பார்த்ததுக்கு எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இது வந்து 5.9 feet இருக்கு. ஸோ நல்லா பெருசு. என்னை விடவே கொஞ்சம் டாலாக தான் இருக்கும் போல, அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு சரி இதை மிஸ் பண்ணிட வேண்டாம், நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை வாங்கிட்டோம். 2 டெக்கரேஷன்ஸ் மட்டும் 10 பவுண்டுக்கு வாங்கினேன். இதில் கலராக நிறையா பால்ஸ்லாம் இருந்துச்சு. அதனால சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கிட்டோம். சரி நெக்ஸ்ட் இயரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அர்ஜென்ட்டாக இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இங்கே லோக்கல்லே சேல் பண்ணுவாங்க. சரி அந்த மாதிரி வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கியாச்சு. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, பெருசா இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ஸ்டாண்டு தான் நம்ம கீழே வைக்க போறோம். இப்படி கீழே இங்க இப்படி கீழே வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம ட்ரீ ஒன்னொன்னா நம்ம செட் பண்ண போறோம். ஓகேவா, இதை டைட் பண்றதுக்கு ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஸ்க்ரூவால நம்ம டைட் பண்ணிட்டு இதுல மேல இருக்கிற ஒரு லேயரா நம்ம வந்து இந்த ட்ரீயை வச்சிட வேண்டியதான் செட் பண்ணி. இதுக்கெல்லாம் நம்ம வந்து கரெக்டா இருக்க மாட்டோம். ராஜ் வருவாங்க இது செட் பண்றதுக்கு. இந்த ஸ்க்ரூ தான். இந்த ஸ்க்ரூவால நம்ம வந்து டைட் பண்ணிக்கணும் இங்க கீழே. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், விழாம. அதை டைப் பண்ணிட்டு அவ்வளோதான். இந்த மாதிரி செட் பண்ணிட்டு இதில் வேற நான் ஹேக் வேற பார்த்தேன். எப்படின்னா இந்த மாதிரி ட்ரீ இருக்குது இல்லை, இந்த ட்ரீயை வந்து இப்படி நின்றுட்டு இருக்கிறது ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம இப்படி பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டுடணும். இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டா கொஞ்சம் ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். நல்லா கொஞ்சம் பவுன்சியாக இருக்கிற மாதிரி.
நெக்ஸ்ட் வந்து இதுவும் நான் ஃபேஸ்புக்கில் தான் வாங்கினேன். இது ரெண்டும் இந்த மாதிரி பாபிள்ஸ்லாம், இதை வந்து பாபிள்னு சொல்லுவாங்க போல். இது வந்து பாபிள்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி க்யூட்டாக இருக்குது பாருங்க, குட்டி குட்டி குட்டியாக தெரியுதா, க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஒன்றாவே சேர்த்து ஒரு 10 poundsக்கு வாங்கினேன். இதில் என்னோட ஃபேவரட் ஒன்று இருக்குது. இந்த ஹார்ட் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டா இருக்குன்னு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்குதுல்ல. இதுல சென்டர்ல அழகா மாட்டி விட்டோம்னா சூப்பரா இருக்கும். அழகா ஹார்ட் டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. அதான் ராஜ் சொன்னாங்க, இது உள்ள வந்து ஏதாச்சும் லிக்விட் மாதிரி, நம்ம ரெட் கலர்ல ஏதாச்சும் லிக்விட் மாதிரி ஊத்துனோம்னா நல்லா இருக்கும், எப்படி போய் ஆடி ஆடி நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா இதுல எப்படி ஊத்த முடியாது, இதுல ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கு. நல்லா இருக்குல்ல. இது என்னோட ஃபேவரட். இது அழகா பிங்க்கு. இது பாருங்க, இது ஏதோ வெங்காயம் மாதிரி போல, வெங்காயம். இந்த ரெட்லே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு ஷேடு. இது நல்ல ரெட்டு. இது வந்து ரெட்டு மேல ஏதோ ஒரு பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கு, அழகா இருந்துச்சு. ஒரு டபுள் கலர் வந்து சேர்த்து வச்சு, ஸ்கை ப்ளூவும் அதுக்கப்புறம் பர்பிள் கலரும் சேர்த்து வச்சு நல்லா இருந்துச்சு. அழகா இருக்குல்ல. இந்த பாக்ஸ்ல இந்த கிரீன் கலர் எல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்குல்ல. சாண்டா கிளாஸ் எல்லாம் போட்டு லண்டன்ல எல்லாம் சூப்பரா லைட்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் வந்து டிசம்பருக்கு முன்னாடியே, நவம்பர் ஸ்டார்ட்ல இருந்தே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பிளேஸ்லயும் ஒரு நாள் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்பப்போ லைட் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ அதுவா தான் இருக்க போகுது. சூப்பரா இருக்குதுல்ல. நல்லா இந்த ஒயிட்டு, நல்லா ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் கிரே கலர் மாதிரி, அப்புறம் கோல்டு கலரு, அப்புறம் கிளிட்டர், கோல்டு கிளிட்டர்ல சூப்பரா இருக்குது. இதெல்லாம் அங்கங்க நம்ம தொங்க விட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெட்டு இது கூடலாம் சூப்பரா இருக்குல்ல. அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன பாலா, இது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பால். இது எல்லாத்தையும் வந்து பேப்பர்ல சுத்தி கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது கொஞ்சம் கிளாஸா இருக்குது, உடஞ்சிரும்ட்டு. இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்ட்டு. இது வந்து நல்லா பால் மாடல்ல, இது வந்து கொஞ்சம் அப்படியே ஆனியன் டைப்ல இருக்கு, ஆனியன் டைப் மாதிரி. சூப்பரா இருக்குல்ல. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுவும் அதே மாதிரி பாபிள்ஸ் தான், ஆனா அதெல்லாம் விட இது குட்டி சைஸ், ரொம்ப கொஞ்சம் குட்டி. இப்ப நம்ம கோல்டுலயே நம்ம கிளிட்டர் வச்சது பார்த்தோம்ல, அதே மாதிரி சில்வர்ல கிளிட்டர் வச்சது. சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்கு. எப்படா எனக்கு டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு இருக்குது. ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம எதிர்பார்த்துருப்போம், இந்த மாதிரிலாம் நம்ம கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் நம்ம டெக்கரேஷன் பண்ணி, இல்லை யார் வீட்லயாவது போய் பார்த்துருப்போம். கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டிலலாம் ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் பாருங்களேன், நம்மளே எல்லா ஃபங்க்ஷனும் நம்மளே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு அப்கமிங்லலாம். இது வந்து நாங்க வாங்கினது பவுன்லேண்ட்ல வாங்கினோம். இது எல்லாத்தையும் சேர்த்து 2 pound. ஆமா, நல்ல கோல்டு கலரு. நல்லா பார்த்தோம். இது ஆக்சுவலா எங்களுக்கு பத்தல அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ வந்து நான் புதுசா 2 வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கியாச்சு. இது ஒன்று கோல்டு கலர், ஒன்று ரெட் கலர், ஒன்று. அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ட்ரெயின், குட்டி ட்ரெயின், 3 ட்ரெயின். அழகா மாட்டிக்கலாம் நம்ம சென்டர்ல. இந்த மாதிரி சென்டர்ல வந்து நம்ம இந்த ட்ரெயின்லாம் மாட்டினோம்னா அழகா இருக்கும். சாண்டாவோட கிஃப்ட் பாக்ஸ் அழகா இருக்குதுல்ல. இது ரொம்ப கம்மி. இது வந்து 2 பீஸே வந்து 50p அது அப்படிதான் போட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் இந்த 2 மட்டும் வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த 400 LED லைட்ஸ் இருந்துச்சு. இது வந்து 15 pound. இது B&Mல தான் வாங்கணும். இது வந்து ஆக்சுவலா தேமுலியும் ஆர்டர் பண்ணேன். அது வந்து 100 LED லைட்ஸ் தான். எனக்கு டவுட்டா இருந்துச்சு, 100 பத்தாதா அப்படின்ற மாதிரி. சரி நம்ம 400 வாங்கலாம் அப்படின்ட்டு இதுக்கும் வாங்கி வச்சுக்கிட்டேன். அது சப்போஸ் பத்தலைன்னா அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இதை வாங்கியாச்சு. சரி, நம்ம நெக்ஸ்ட் இயர்லலாம் கண்டிப்பா நம்ம வந்து நவம்பர் ஸ்டார்ட்லேருந்தே நம்ம கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் போட்டுடணும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன்.
இங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு எந்த ஒரு ஷாப்புமே இருக்காது. நம்ம ஊர்ல எல்லாம் எப்படி இருக்கும், கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நிறைய ஷாப்லாம் போட்டிருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஷாப்ஸ்லாம் வேற வந்திருக்கும் அன்னைக்கு, அப்படிலாம் தானே இருக்கும். இங்கெல்லாம் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு டோட்டலா ஷட் டவுனா இருக்கும். எப்படின்னா எதுவுமே இருக்காது, ஒரு ட்ரெயின் இருக்காது, பஸ் இருக்காது, ஒரு ஷாப் இருக்காது, ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்காது, ஃபுல்லா கம்ப்ளீட் லீவு. இதெல்லாம் வந்து எப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாருமே ஜாப்னு போயிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் இந்த கிறிஸ்மஸ் டைம்ல எல்லாரும் ஒன்னா ஆகி நல்லா வந்து ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால கிறிஸ்மஸ் எண்டு டைம்லலாம் வந்து டோட்டலாக இப்போ என் ஹஸ்பண்ட் ஒர்க்லலாம் வந்து நிறைய பேர் லீவ் போட்டுருவாங்க. லீவ் போட்டு எங்கேயாச்சும் ட்ரிப் அடிச்சிருவாங்க, இல்லைன்னா வந்து ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இப்போ என் ஹஸ்பண்டும் வந்து லீவ் போட்டாச்சு. நாங்கள் வந்து டிசம்பர் 23 லீவ் போட்டாச்சு. நல்லா வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். எதுவுமே இருக்காது, கடையெல்லாம் எதுவுமே இருக்காது. வீட்டில் ஆனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம நல்லா பிடிச்சதை சாப்பிட்டுட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நான் இங்கே என்ன ஒன்று கற்றுக்கிட்டேன்னா, இங்கே வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் சீக்கிரமாக வந்து போட்டாங்க. ஒரு டிசம்பருக்குள்ளேயே நவம்பர்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் போட்டு இது பண்ணிட்டாங்க. நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோமா, சரி நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம கண்டிப்பாக நவம்பர் 2 நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடணும் அப்படின்ட்டு இப்போவே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன். எனக்கு என்ன வாங்குறதுன்றதே அப்படியே ஒரு மாதிரி மைண்டே பிளாங்காக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு வாங்கியாச்சு எல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்குள்ளே இதை வந்து ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்ட்டு பார்த்துடலாமா? இது வந்து நம்ம ப்ளக்கு போட்டு நம்ம அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேட்டரிலாம் கிடையாது போல். அந்த மாதிரி அங்கே ஒரு ப்ளக் இருக்குல்ல, அங்கே வந்து அந்த விட்டு லைட்ஸ் இதில் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் மூணுத்தையும் பிரிச்சுடணுமா? பிரிச்சுட்டா சிக்கல் ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து மூணு பாட்டா கொடுத்துருக்காங்க. 3 பாட்டுக்கும் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மூணுத்தையும் பிரிச்சுட்டோன்னா ஒரு மாதிரி சிக்கல் ஆயிடும்ல. 1 by 1 ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு மட்டும் நம்ம பிரிச்சு நம்ம சுத்திட்டு அதுக்கப்புறம் 1 by 1 போடுவோம். சூப்பரா லைட் தெரியுது. அழகா இருக்குல்ல? இப்ப நம்ம அதுல வந்து இந்த
இந்த ட்ரீல வந்து நம்ம இப்போ சுத்த போறோம். சுத்தலாமா? ஆக்சுவலா இது அப்படியே இருக்கட்டும், அங்க இருக்கிற இதை மட்டும் பிரிக்கணும். வேணாம், இதெல்லாம் ஹேக். அதெல்லாம் இல்ல இல்ல, நூல்ல வேண்டாம். நான் ஹேக் பார்த்தேன். இப்படியே கூட நீ வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டா அழகா இருக்கும். Indian green Santa. Hey, இந்த green வைக்க மாட்டலாம். இங்க இருக்கவா? கட். பால்ஸ் இருக்கு. ஐயோ, இந்த டெக்கரேஷன் முடிக்கிறதுக்குள்ள இருட்டாவே ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் பார்சல் வந்துருச்சு, பிரிச்சு பார்க்கலாமா? தேமுல தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் டெக்கரேஷனுக்காக. இன்னைக்கு தான் கரெக்டா வந்துச்சு. பார்சலுக்குள்ள பார்சலா இருக்கு. இங்க பாருங்க என்னென்ன வந்திருக்குதுன்ட்டு. இதுதான் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த கிஃப்ட் ரேப் வாங்கியிருந்தேன். இது வந்து நம்ம டெக்கரேட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். சரி, அதுக்காக நான் இந்த கிஃப்ட் ரேப் வாங்கியிருக்கேன். இதை வந்து நம்ம ஏதாவது கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து அழகாக ரேப் பண்ணி நம்ம அழகாக செட் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்.
மேலே ஸ்டார் வைக்கலான்னு, சரி இப்போதைக்கு போ வைக்கலான்னு சொல்லிட்டு என்னோட போ வந்து நாங்கள் செட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டார் வைக்கலான்னு பார்க்குறேன். உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அழகாக இருக்குது, நல்லா கோல்டு கலரில் ஸ்டார். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாரு, இது வந்து அந்த பாபிள்ஸ்லாம் தொங்குது இல்லை, அதே மாதிரி ஸ்டார். ஒரு பேக்கெட்டில் வந்து 6 இருக்குது. நான் 2 பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன் போல், எனக்கே தெரியல. எப்பயோ ஆர்டர் பண்ணேன், ஆனால் இந்த டிசம்பர் மந்த் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. அழகாக இருக்குதுல்ல குட்டியாக. இந்த மாதிரி ஸ்டாரை நம்ம வந்து அங்கே மாட்டி விட்டுடலாம் எல்லா இடத்துலையும். சூப்பராக இருக்குது, குட்டியாக இருக்குது, அழகாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த போ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து குட்டி போ. இதில் வந்து நம்ம அங்கங்கே நம்ம செட் பண்ணிடலாம். இதிலே வந்து கோல்டு கலரு, அதுக்கப்புறம் ரெட் கலர், ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க போல. அழகாக இருக்குல்ல. ஆல்மோஸ்ட் இதிலே ஃபுல்லாகிடுச்சு. ஆனால் இதையும் நல்லா டெக்கரேட் பண்ணி நல்லா கொச்ச கொச்சன்னு வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். அழகாக இருக்குது. இது வச்சா கோல்டு கலர் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் ரேப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து இது வந்து போ மாதிரி அழகாக செட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு கலர் கோல்டு கலர் ஒன்று, ரெட் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன். எது மேட்ச் ஆகுதுன்னு தெரியல, வச்சு பார்த்தா தான் தெரியும். இந்த எல்இடி லைட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த எல்இடி லைட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 100 எத்தனை எல்இடி 150 200 சம்திங் தான் இந்த எல்இடி லைட்ஸு. அப்புறமா எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, ஐயோ இது பத்தாதா அப்படின்ட்டு 400 எல்இடி லைட்ஸாக நான் வாங்கி போட்டுட்டேன். நல்ல வேலை நான் இது வாங்கினேன், இந்த 400 எல்இடி லைட்ஸை வாங்கினேன். இது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இதையும் கொஞ்சம் செட் பண்ணி நம்ம போட்டு பார்ப்போம். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ திரும்பி நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டாரை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஓகே, இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம கிஃப்ட் ரேப் பண்ணி நம்ம கீழே வச்சுட்டா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ண ஆரம்பிக்கலாமா? வச்சு நாட் பண்ணிக்கலாம்.
இப்போதான் நாங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முன்னாடி ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து முடித்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.